மார் இருக்குல்ல, அந்த மார்பை இந்தியன் ஆர்மியும் ஸ்ரீலங்கன் ஆர்மியும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த புடிச்சு திருவி, இது என்ன குண்டா வெடிக்குமா, பாஸ்பரஸ் குண்டா வெடிக்குமா, இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 வயசு பிஞ்சு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏத்தி கொல்லும் போது கையெடுத்து கும்பிட்ட மாணிக்கு படுத்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்திய நாட்டுக்கு அந்த 3 வயசு பச்சளம் குழந்தை செஞ்ச துரோகம் என்ன? ஸ்ரீலங்கன் ராணுவத்தை அப்கிரேட் பண்றதுக்காக 80,000 கோடி ரூபாயை அன்னைக்கு பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி ஸ்ரீலங்காவுக்கு கடனா கொடுத்து நம்ம தமிழ் மக்களே கொன்ன சொன்னவர் தான் இந்த காங்கிரஸ் கட்சியும் அன்னைக்கு பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தியும். இதில் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா 80,000 கோடி ரூபாயும் கொடுத்து நம்ம தமிழ் பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக போகும்போது அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பாவுக்கு முன்னாடி மகளையும் அம்மாவுக்கு முன்னாடி மகனையும் வச்சு நம்ம தமிழ் பெண்களை ட்ரெஸ் இல்லாம இளம் பெண்களை, கர்ப்பிணி பெண்களை என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இனிமேலும் உயிரோட பெண்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லா பெண்களையும், சுட்ட பெண்களையும், உயிரோடு இருந்த பெண்களையும் கையும் காலையும் கட்டி வரிசையா ஒரு 1000 பெண்களை படுக்க வச்சு, நம்ம பீரங்கி வண்டி இருக்குல்ல, பீரங்கி வண்டி, ஆர்மியில உள்ள பீரங்கி வண்டி, அதை வச்சு தொடைக்கு கீழே அப்படியே ஒரு சக்கரத்தை அப்படியே அந்த பீரங்கி வண்டியோட டயரை வந்து பெண்கள் மேல ஏற்றி கொண்டு குவிச்சாங்க இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க. ஸ்ரீலங்கன் தமிழ் பெண்களோட பிறப்புறுப்பு அதுல வந்து ரேப் பண்றதுக்கு உண்டான ஒரு ஆதாரமும் கிடைச்சக்கூடாது அப்படிங்கிறதுக்காக துப்பாக்கி கண்ணை வந்து பிறப்புறப்புல செலுத்தி வெடிக்க வச்சு கொன்னாங்க சிங்களங்க நம்மள. இப்படி உள்ள ஒரு காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சு விஜய் வந்து தமிழ் ஈழத்தமிழர்கள் பேசி ஓட்டு வாங்கிட்டு ஸ்ரீலங்கால வந்து விஜய்க்கு ஃபேன்ஸா, டிவிக்கு ஃபேன்ஸா இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா?